ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, நைட்டு டைம் வந்து கிச்சனுக்குள்ளே கம்மியான டயத்தில் குயிக்காக வேலை முடிக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், எந்த மாதிரியெல்லாம் வேலை பார்த்து சீக்கிரமாக வேலையெல்லாம் முடித்து கிச்சனை எப்படி நீட்டாக வைப்பேன் அப்படின்றத தான் ஒரு நைட் ரொட்டீன் விலாகாக வந்து இந்த விலாகில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து அன்னைக்கு நான் வந்து தோசை தான் நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ராகி தோசை தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா, எப்போவுமே ஈவினிங் டைமில் கொஞ்சம் பாத்திரம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கொஞ்சம் வெளியிலலாம் பசங்களை கூட்டிகிட்டு போய் விளையாட கூட்டிகிட்டு போவேன். ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தனால ஒரே தான் நைட்டே எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் சிங்குக்குள்ளே அள்ளி நிறச்சிட்டு வெளியில் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 7 மணி 7:30 இருக்கும். அந்த டைமில் தான் வந்து திரும்ப கிச்சனுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் நைட்டு டியூட்டி எதுவும் இல்லை, அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து ஒரு 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் வந்து தோசை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காலையிலே கொஞ்சம் சட்னி சேர்த்து பண்ணிட்டேன், அதனால் அதே சட்னி தான் நைட்டுக்கும் வச்சாச்சு. என்ன சட்னி பண்ணியிருந்தேன்னா, நிலக்கடலை சட்னி, பீனட் சட்னி. அதுதான் வந்து நான் அதிகமாக பண்ணுவேன். தக்காளி சட்னியும் அதிகமாக பண்ணுனா அது வந்து நீர் அதிகமாக இருக்கா, அதனால் மொழிலாம் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் டொமேட்டோ சட்னி வந்து ரொம்ப ரேராக தான் வைப்பேன். அதே மாதிரி தேங்காய் சட்னி வச்சாலும் ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தேங்காய் சட்னியுமே ரொம்ப ரேரு தான். மேக்ஸிமம் அதிகமாக சாம்பாரும் இந்த மாதிரி நிலக்கடலை சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நான் வைப்பேன். இப்போ தோசையும் சட்னி நைட்டுக்கு ரெடி. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு சைடு தோசை ஊற்றிட்டே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஈவினிங் குடித்த டீ டம்ளரு சின்ன சின்ன பாத்திரமாக ஃபஸ்ட்டு வந்து விளக்கிடுவேன். தோசை ஊற்றிட்ட உடனே வந்து அந்த சின்ன சின்ன டம்ளர் எல்லாம் விளக்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் விளக்கி வச்சுட்டு திரும்ப ஒரு டைம் கையெல்லாம் கழுவிட்டு போய் தோசையை இன்னொரு டைம் பெரட்டி போட்டுட்டு, முன்னாடி என்ன பாத்திரம்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக விளக்கி வச்சுருப்பேன்ல, அதை ஃபுல்லாக கழுவி வச்சுருவேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு போய் ஒரு கரண்டி எடுத்து தோசை மாவை நல்லா ஊற்றிட்டு, அடுப்பெல்லாம் ஃபுல்லாக தான் வச்சுருப்பேன், கம்மியாலாம் வைக்க மாட்டேன். அடுப்பு ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வச்சுட்டு தோசையெல்லாம் ஊற்றிட்டு வந்து கொஞ்சம் பாத்திரத்தை எல்லாத்தையும் எது ஈஸியாக இருக்கோ அழுக்கு இல்லாமல், இப்போ மேக்ஸிமம் சில்வர் பாத்திரம், டம்ளரு, தட்டு, அப்புறம் டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரையும் அதில் அதிகமாக இருக்காதுல்ல. இந்த மாதிரி சில்வர் தட்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ஈஸியாக நம்ம விளக்கி முடிச்சிடலாமா. அப்படி பாத்திரமா எடுத்து ஃபஸ்ட்டு விளக்கிடுவேன். அப்புறம் ஒரு சைடு வெந்திருக்குமா, இன்னொரு சைடு பெரட்டி போடும்போது திரும்ப ஒரு டைம் கை கழுவிட்டு போய் அப்படியே பெரட்டி போட்டுட்டு, அப்போ என்னென்ன பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருப்பேன்ல, அப்போ அதை ஃபுல்லாக திரும்ப கழுவி வச்சுருவேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றுறதுக்குள்ளேயுமே பாதி பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சிருவேன். இல்லாட்டினா என்ன பண்ணுவோம், தோசை ஊற்றிட்டு வேகிற வரைக்கும் அங்கனையே நின்றுட்டு இருப்போம். அந்த நிற்கிற டயத்தில் இந்த மாதிரி வேலை பார்த்தேன்னா கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். தோசை ஊற்றிட்டே இவ்வளோ பாத்திரத்தை கழுவிட்டேன். அதுக்கப்புறம் தேவுக்கு அதிக்கு வந்து மத்தியானம் தான் பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன், அதனால் அவங்களுக்கு வந்து அதே கொடுத்துட்டேன். எங்களுக்கு மட்டும்தான் தோசை ரெடி பண்ணியிருந்தேன். ராகி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோளம் இருக்குது, சோளம் போட்டு தான் அடுத்த டைம் மாவு வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா வெயில் வந்துருச்சுல, கம்பம் சோளம்லாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியானது. அடுத்த ட்ரிப் போடையில சோளம் தான் போடணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்குமே திரும்ப சாப்பாடை வந்து லேசாக திரும்ப சூடு பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து பருப்பு தான் பண்ணியிருந்தேன், பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன்னா, நான் காலையிலே இட்லி தோசை அந்த மாதிரி கொடுத்தோம், திரும்ப நைட்டுக்கும் அதே கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே பருப்பு சாதம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடித்ததும் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. திரும்ப சிங்க்கு நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கு ஊற்றின பாத்திரம், மாவு வச்சுருந்தது, அதுக்கப்புறம் அந்த தோசை தவா, ஹாட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போடவுமே திரும்ப சிங்க்கு ஃபில்லாயிரும். அதனால தான் கொஞ்சம் நின்று தோசை ஊற்றிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருவேன்.
அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றினாலும் அதே மாதிரி தான். இட்லி ஊற்றி வச்சுட்டு சிங்கில் இருக்க 1, 2 பாத்திரத்தை கழுவி போட்டேன்னா அங்கே இட்லியும் ரெடி ஆயிரும், இங்கே பாத்திரமும் க்ளீன் ஆயிரும். எல்லா பாத்திரத்தையும் நான் அள்ளி போட்ட கையோட ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை தான் தொடச்சி விடுவேன். அடுப்பை தொடச்சிட்டு அந்த சைடில் இருக்க அந்த ஸ்லாப் எல்லாம் தொடச்சி விட்டுட்டோம்னா விளக்கிட்டே நம்ம அந்த சைடு திரும்பி பார்க்கும்பொழுது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா விளக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டயர்டாக தெரியாது. அந்த பளிச்சுன்னு இருக்கிற அந்த அடுப்பும் இந்த சைடும் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கும். கடகடன்னு இந்த பாத்திரத்தையும் கழுவி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி விளக்கி வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் எடுத்து திரும்ப கவுத்து வச்சுட்டோன்னா திரும்ப விளக்கி திரும்ப அந்த கூடையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்ட் அடுப்பு எப்பயும் கூட வைக்கிற இடத்துல வந்து இந்த சைடு ப்ளக்கு கொஞ்சம் வேலையாயிருச்சு. அதனால் கரண்ட் அடுப்பை வந்து இந்த சைடில் வச்சுட்டு இந்த சைடில் வந்து தான் கொஞ்சம் இப்போதைக்கு பாத்திரம்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இன்னும் அந்த ப்ளக்கு வந்து சரியாகல. எப்போ சரியாகும்னு தெரியல. அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இங்கன வச்சு யூஸ் பண்ணுறனால டக்குன்னு தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு வேலையெல்லாம் நெருக்கி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த காய் கட் பண்ணுவோம்ல அந்த சாப்பிங் போர்டு, அதையும் முடிஞ்ச அளவு அப்போவே கையோட கழுவி வச்சுருவேன். இல்லாட்டா என்ன பண்ணுவேன்னா நைட்டு எல்லா பாத்திரமும் கழுவிட்டு கடைசியாக அதையும் நல்லா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டோன்னா அதுவும் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் டேக்கு நம்ம எந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். கையோட நல்லா வைப் போட்டுட்டு சுற்றி சிங்க் ஏரியா ஃபுல்லுமே நைட்டு மட்டும் நல்லா சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிடுறது. காலையில் பாத்திரம் கழுவுனேன்னா அப்போல்லாம் திரும்ப சிங்க்கெல்லாம் ஒவ்வொரு டைம் நான் தேய்ச்சிட்டு இருக்க மாட்டேன். நைட்டு டைம் தான் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பை இந்த மாதிரி கிச்சன் வந்து மேக்ஸிமம் நைட்டு இந்த மாதிரி பளிச்சுன்னு தான் இருக்கும் என்னோடய கிச்சன். சில டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேலை பார்க்க முடியல, ஒரு மாதிரி அலுப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா சிங்கில் மட்டும் எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டுட்டு மற்றபடி அடுப்பையும் இந்த சைடில் இருக்க அந்த ஸ்லாபையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு சிங்கில் மட்டும் பாத்திரம் அப்படியே இருக்கும். காலையில் வந்து விளக்கிப்பேன். சில டைம் என்ன பண்ணிடுவேன், சிங்கில் இருக்க பாத்திரத்தை மட்டும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு இங்கே அடுப்பும் இந்த சைடும் சில டைம் அந்த மாதிரி நாளைக்கு காலையில் தொடச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுருவேன். எப்படி எனக்கு அந்த டைமில் எது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து பார்த்துப்பேன். கிச்சனுக்குள்ளே நிற்கும் பொழுதே ஒரு வேலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்காம ஒரு 2, 3 வேலை சேர்த்து பார்க்கும் பொழுது டைமும் சேவ் ஆகும். நம்ம கொஞ்சம் குயிக்காக வேலை பார்ப்போம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.